வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் வி சிந்து. உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயின். அதாவது காலில் நரம்பு சுருள்கள் மாதிரி இருக்கும். இது ஒரு சிலருக்கு ரொம்ப நேரம் நிற்கிறதுனாலையும் வரும், இல்லை ரொம்ப நேரம் உட்காரதுனாலையும் வரும். இந்த காலில் உள்ள நரம்பு சுருள்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கம் அப்படிங்கிற ஒன்று அதிகரிக்கும். அந்த வீக்கத்தை தொடர்ந்து அவங்களுக்கு வலியுமே வரும். இந்த நரம்பு சுருள்கள் நம்ம காலில் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கால்களில், அதாவது கால்கள், அதுக்கப்புறம் தொடை, இந்த பகுதிகளில் 3 விதமான வெயின்ஸ் இருக்குங்க. ஒன்று சூப்பர்ஃபிஷியல் வெயின், டீப் வெயின் அண்ட் பெர்ஃபோரேட்டிங் வெயின்ஸ். இந்த 3 வெயின்களுமே அஃபெக்ட் ஆகும்போது தான் நமக்கு வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிற ஒன்று ஏற்படுகிறது. இப்போ காலில் உள்ள மசில்ஸ் மூலயமா ஒரு கான்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். அந்த கான்ட்ராக்ஷன் நடக்கிறது மூலயமா தான் அந்த வெயின்களில் நமக்கு இரத்த ஓட்டம் அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அந்த இரத்த ஓட்டம் ஃபுல்லாகவே நம்மளோட இதயத்துக்கு சப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போது இந்த மசில்ஸில் வரக்கூடிய அந்த கான்ட்ராக்ஷன் குறையும் பொழுது அந்த நரம்போட சுருள்கள்லே பார்த்திங்கன்னா இரத்த ஓட்டம், அதாவது ரத்தம் அப்படியே தேங்க ஆரம்பிச்சிடும். அதாவது அந்த ஹீமோக்ளோபின்ஸ் அப்படி எல்லாமே சொல்கிறது எல்லாமே தேங்க ஆரம்பிச்சிடும். அப்படி தேங்குறதுனால நரம்பு சுருள்களில் உள்ள புடைப்புகள் மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். அந்த புடைப்புகள் ஏற்படுறதுக்கு முக்கியமான காரணம், அந்த நரம்புகளில் ரத்தம் அப்படிங்கிற ஒன்று தேங்கும் பொழுது அங்கே உள்ள ஹீமோக்ளோபின்ஸ் எல்லாமே ஹீமோசைடரின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு போகும். அப்படி ஆகும்போது தான் அது எல்லாமே ஒரு பச்சை கலரில் உங்களோட நரம்புகளில் அந்த ரத்தம் தேங்குறது நல்லாவே தெரியும். இது யாருக்கெல்லாம் அதிகமாக வரலாம், இல்லை யாருக்கு வந்தால் ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப வயசானவங்க, ஏஜ்டு பர்சன்ஸ்க்கு வரும்போது, இது போக யாருக்காவது ஃபேமிலியெல்லாம் இந்த ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படிங்கிறப்போ, முக்கியமாக பெண்களுக்கு அவங்களோட ப்ரெக்னென்சி டைமில் இது வரும். ஏன்னா அதிகப்படியான வெயிட் இருக்கும்போது கண்டிப்பாக காலில் அந்த நரம்பு சுருள்கள் அப்படிங்கிற ஒன்று ஏற்படுது. இது போக ஒபிசிட்டி, உடலோட எடை அதிகமாக இருக்கிற பர்சன்ஸ்க்கும் இந்த மாதிரி நரம்பு சுருள்கள் ஏற்படும். இது போக ரொம்ப நேரம் யாரெல்லாம் உட்காந்து வேலை பார்க்குறவங்களுக்கும், ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை பார்க்குறவங்களுக்கும் இது பொதுவாகவே வரும். இப்போ இது வந்துருச்சு அப்படின்னா நமக்கு எந்த மாதிரியான குறிகுணங்கள் அப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்குள்ளே வரும்போது எந்த விதமான குறிகுணங்களுமே இருக்காது. அதனுடைய டிசீஸ் எல்லாமே அந்த சூப்பர்ஃபிஷியல் வெயினில் மட்டும்தான் மேலோட்டமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு வலியோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும்பொழுதே நீங்கள் அதை என்னெல்லாம் பண்ணக்கூடாது, ப்ரிகாஷன்ஸ் என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிக்கணும். இது போக சிம்டமேட்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ், ஒரு 3 வருஷத்துக்கு அப்பாற்பட்டு போகும்போது அந்த வெயின்களில், அதாவது அந்த நரம்புகளில் ஃபஸ்ட்டு ஒரு வீக்கம் மாதிரி இருக்கும். இது போக அவங்களோட கால் ரொம்ப எடை அதிகரித்த மாதிரி, கால் ரொம்ப வெயிட் ஆன மாதிரி இருக்கும். அது போக அவங்களுக்கு அதிகப்படியான அரிப்பு வரும். அதுக்கப்புறம் காலில் ஒரு மாதிரி குத்தல் மாதிரியான வலி ஏற்படும். அந்த அரிப்பு ஏற்படும் போது அவங்க சொரிதல் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அந்த கால் ஃபுல்லாகவே புண்ணாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது ஒரு அல்சர் கண்டிஷனில் கூட போகும். இதை நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நிறைய டெஸ்ட் வந்துருச்சு. இப்போ டேப் டெஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை காஃப் டெஸ்ட்டு, இந்த மாதிரியான டெஸ்ட் பண்ணாலே அந்த வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது எந்த நிலையில் இருக்குது, எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போது எனக்கு வெரிகோஸ் வெயின் வந்துருச்சு, நம்ம எப்படியெல்லாம் அதை தடுக்கலாம், அதாவது அது அதிகப்படியாக போகாமல் நம்ம எப்படியெல்லாம் தடுக்கலான்னு பார்த்தோன்னா, முதல் படியாக நம்ம ரொம்ப நேரம் நிற்கிறது, ரொம்ப நேரம் உட்கார்றது கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். இது போக இந்த கம்ப்ரெஷன் ஸ்டாக்கிங்ஸ் அப்படிங்கிறது உங்களோட கடைகள்லே, மருத்துவ கடைகள்லே கிடைக்கும். அதை வாங்கிட்டு காலில் அந்த ஸ்டாக்கிங்ஸ் நீங்கள் போடும்போது அந்த இடத்துல உள்ள, அதாவது நரம்பு சுருள்களில் இரத்த ஓட்டம் அப்படிங்கிற ஒன்று அதிகரிக்கும். இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் பொழுது அதனுடைய வலியும் குறையும். காலில் உள்ள அந்த டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிற ஒன்றுமே நமக்கு குறைய ஆரம்பிக்குது. இது போக நம்ம எந்த மாதிரியான முறைகளை நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சித்த மருந்துகள் எல்லாமே அதாவது இயற்கையாகவே பிளட்டை பூஸ்ட் பண்ணக்கூடிய தன்மைன்னு ஒன்று இருக்குது. ஸோ சித்த மருந்துகள் நீங்கள் உள்ளுக்காகவும் எடுத்துக்கலாம். திரிபலா சூர்ணம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் முக்கியமாக கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இது 3 சேருது. இது இயற்கையாகவே பிளட்டை பூஸ்ட் பண்ணக்கூடிய தன்மைன்னு ஒன்று இருக்குது. இந்த பவுடர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்து அது கூட மோரோட தெளிந்த நீர், அதாவது மோரோட தெளிநீரை மட்டும் ஆட் பண்ணி நீங்கள் காலில் எதிர்பிரயோகமாக தேய்ச்சிட்டே வரலாம். ஒரு நாளைக்கு 10 முறை அந்த மாதிரி தேய்ச்சிங்கனாலே அந்த நரம்பு சுருள்களில் தேங்கி இருக்கக்கூடிய இரத்த ஓட்டம் அப்படிங்கிறது சீராகும். அப்படி சீராகும் பொழுது நமக்கு அந்த வலி எல்லாமே குறையும். அதில் உள்ள வீக்கம் அப்படிங்கிறதுமே குறையும். இது போக
அவுரி வேர்ப்பட்டை ப்ளஸ் மிளகு, பெருங்காயம் இந்த 3 பொருட்களுமே வந்து சம அளவு எடுத்து அதை அரைச்சி ஒரு 48 நாள் ஒரு மண்டலமாக வந்து சுண்டைக்காய் அளவு நீங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தாலே இந்த காலில் உள்ள அந்த நரம்பு சுருள்கள் அப்படிங்கிறது வந்து குறையும். நரம்பு சுருள்கள் உள்ளவங்க இந்த மாதிரியான படுக்கை முறைகளை கண்டிப்பாக வந்து பயன்படுத்துங்க. அதாவது நீங்கள் படுக்கும் பொழுது உங்களுடைய கால் வந்து 2 தலகணியாவது கீழே வச்சு, அதாவது ஒரு உயரமான ஒரு முறையில் தான் இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது தான் அந்த நரம்புக்கு வந்து தேவையான இரத்தப்போக்கு அப்படிங்கிற ஒன்று இருக்கும். அது இல்லை, இப்போ நான் ரொம்ப நேரம் வந்து உட்காந்துட்டு வேலை பண்ணுவேன், இல்லை வந்துட்டு ரொம்ப நேரம் சிட்டிங்லேயே வந்து வேலை செய்கிற பர்சனாக இருந்தால் அப்போது வந்து காலுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு சின்னதான ஒரு ஸ்டூல் அந்த மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்தலாம். அப்படி பண்ணும்போது காலுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன்ஸ் அப்படிங்கிற ஒன்று நார்மலாக இருக்கும். இது போக அந்த நரம்பு சுருள்களில் வந்து அதிகப்படியான வலி அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சித்தாவில் வந்து ரொம்பவே நல்ல மருந்துகள் வந்து இருக்குது. இது போக நீங்கள் வந்து வலி அதிகமாக இருக்குது அப்படின்னா விஷ்ணு சக்கர மாத்திரை, அதாவது இந்த மாத்திரை வந்து நார்மலாக சித்தா மெடிசன்ஸ்லேயே வந்து கிடைக்கும். இந்த மாத்திரைகள் வந்து வலி இருக்கும் பொழுது காலையில் 2, நைட்டு இரவு தூங்கும்பொழுது 2 அந்த மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுத்து வந்தாலே ஒரு 7 நாட்கள் எடுத்தாலே அதுக்கான வலி வந்து குறையும். இது போக தாலிசாதி சூர்ணம் அப்படிங்கிற மருந்துகளோட நவ உப்பு மெழுகு அப்படிங்கிற அதாவது மருந்து, உப்புக்கள் சேர்ந்த மருந்து வந்து ரொம்பவே வந்து வலியை வந்து குறைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த உப்புக்கள் சேர்ந்த மருந்தை நீங்கள் வந்து தாலிசாதி சூர்ணத்தோட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். தாலிசாதி சூர்ணம் ஒரு 50 கிராம் அந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா அது கூட நவ உப்பு மெழுகு அப்படிங்கிறது ஒரு 200 mg மட்டும்தான் எடுத்துக்கணும். அதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி காலையிலையும் நைட்டும் வந்து சாப்பிட்டு வந்தாலே உங்களுக்கு அந்த வெரிகோஸ் வெயினால் வரக்கூடிய வலி அப்படிங்கிறது ஒன்று குறையும். இது போக வெரிகோஸ் வெயினில் வந்து நீங்கள் வெளிப்பிரயோகமான மருந்துகளில் ஆயில் மசாஜ் அப்படிங்கிற ஒன்று பண்ணிக்கலாம். அதாவது நார்மலாக கிடைக்கக்கூடிய உளுந்து தைலம் இந்த மாதிரியான தைலங்கள் சூடு பண்ணி காலில் வந்து எதிர்பிரயோகமாக நீங்கள் தேய்ச்சி வரணும். அப்படி தேய்ச்சி வரும்போது உங்களுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். இது போக வலியும் வந்து குறையும். இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.